அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். காலாஸ்திரி போகிறது. காலாஸ்திரி போகிறது நல்லது. மாதத்தில் ஒரு சனிக்கிழமை பிள்ளையாருக்கு கும்பிடுவது ஏற்றத்தை தரும். கடகராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்குகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருடம் பராப வருடம். உங்களை கேலி கிண்டல் செய்தவர்களும் உங்களை பார்த்து வளர்ச்சியை பார்த்து பிரமிப்பாவார்கள். குரு உங்கள் ராசிக்கு இந்த வருடத்தில் வருகிறது. ஜூன் மாதத்தில் உச்சம் பெற்ற குரு முதுகை தொன்று பற்றுவார். முதுகை, கழுத்தை, கழிவு பாதையை, அதில் மட்டும் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே கிரிட்டு ட்ரபுள் இருக்கவங்க உஷாராயிடணும். திருப்பி போய் ரீசெக் பண்ணிக்கணும். மருந்து மாத்திரையெல்லாம் மாற்றிக்கணும் டாக்டர்கிட்ட. பிள்ளைகள் விஷயம் ஏற்றும், குடும்ப விஷயம் ஏற்றும், வெளி விவகாரம் அனுகூலம் கிடைக்கும். பயணங்கள் வெற்றிகள் ஏற்படும். சம்மந்தமே இல்லாமல் பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் பதவி ஏற்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரிய பேர் புகழெல்லாம் கிடைக்கும். பண வருவாய் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அற்புதமான ஏற்றம் கிடைக்கும். செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த நிலைமைகள்லாம் மாறும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி எல்லாம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். நல்ல காரியம்லாம் நடக்கும். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் நிறைய செய்வீங்க. நிறைய நஷ்டப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் திருப்பி செய்யக்கூடிய காலகட்டம். சனி வேற 9லிருந்து குரு பார்வைக்குள்ளே வரார். ஆனால் பெற்றோர் பெரியவருடைய தேக ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும்னு தான் சொல்லுவேன். எதிரிகள் கொஞ்சம் பலமாக தான் இருப்பாங்க. நரசிம்மர் கவசத்தை கேளுங்க. திருச்செந்தூருக்கு ஒரு வாட்டி போயிட்டு சத்ரு சம்மார யாகம் பண்ணுறீங்களோ இல்லையோ, சத்ரு சம்மார மூர்த்தியை பார்த்துட்டு வந்தால் போதும். யாகம் அவங்கவுங்க வசதி இருக்கவங்க பண்ணட்டும். நீங்கள் போய் நின்னாவே போதும். ஸோ கடகத்திற்கு சத்ருக்கள் விஷயம், தேக ஆரோக்கிய விஷயம் மட்டும் கவனம், மற்றதெல்லாம் நன்மை. சுபிட்சம்.